தெரியும். ஆல்ரைட், இப்போ கம்ஸ் த ரியல் தக். இவர் தக்குக்கெல்லாம் தக்கு. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தில் சுப்பீரியராக இருப்பாங்க, ஒரு துறையில் சுப்பீரியராக இருப்பாங்க. ஆனால் இவர் எல்லா துறையிலுமே சுப்ரீமாக இருக்கார். நம்ம சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த சினிமாவும் இவரை வந்து கொண்டாடுற ஒரு மாபெரும் கலைஞன், நம்மளுடைய வெண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார். த மோஸ்ட் வெல்கம் ஓஜி தக் கமல்ஹாசன் சார். வெல்கம் சார். உயிரே உறவே தமிழ். இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன், இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேசப்போகிறோம். இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை, ப்ளீஸ். இது தமிழனின் யதார்த்தம், அதனால் அதை பற்றி பேசணும். And from times of law, we've been respected for the host that we bear. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். அது 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. According to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when I was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami says, நான் 11 வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்தில் த்ரிஷா உட்காந்துருக்காங்க, அதுக்காவது ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல. பரவாயில்ல, போயிட்டு போகுது, அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். அதனால் இப்போ அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க முடியாது. பட் let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldams Road, we used to sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அதில் ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம், சில சமயம் சரியாக வராமல் போகலாம். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே, கணக்கை பார்ப்பாங்க, இது யார் அது இந்த ஆள் திடீர்னு வந்து, அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பார். அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன், நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல, இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான். ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்டு, நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். இத்தனை வருஷம்
எங்கள் 2 பேரையும் 2 தோளில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்கள், அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம். இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ். பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. ஸோ this is a stage for celebration. Let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely does these things happen in a whole career like mine, when you are happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அது ஒரு கோவத்தில் வச்சது தான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5.5 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவார் காலைல 5.5 மணிக்கு. அதனால் அவருக்கு இந்த படத்தில் இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5.5 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணால் எல்லாம் சரியாக வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தால் போதுன்னா அவர் 3:45 போகணும். ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு. அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு பின்னாடி. நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவார். இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாமல். ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும். அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு. ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அதிர்ந்துருக்கும், அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது, பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சுருக்கிறது. ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போவோ நான் கை கொலுக்கிட்டேன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க் ஹி ஹஸ் டன். இதில் என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ன மொழியில் பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simpu is concerned, it's a connection between his father, me, and Simpu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுவார். நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா. ஸோ அது ஒரு ஜென்ரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்தில் இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பாஞ்சிருக்காரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது. அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர். பட்டு இல்லாத டைலாகை வேணா சொல்கிறேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான். எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு. ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார். ஸோ அதனால் கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் நான். போனால் போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருன்னு. இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு விஷயம், அந்த டைலாக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும். அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு.
அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு. பட் நாங்கள் பார்க்கல. He was very confident and I knew that அது வேற இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க அதனால். அதனால் மலைக்கக்கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு. பயப்படாமல் நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம், நீங்களும் சார் சின்ன பையன் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாராம். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன், பேரெலாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு எந்தூசியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படியே ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன். அதில் ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில். when we met there we didn't go ஒரு சினிமா together, we saw a cinema Oppenheimer and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us it's only what we do. And Rahman is a great example, like Mani. அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம். அது விடமாட்டாங்க 2 பேரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க இவங்க 2 பேர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது, நான் இவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனே தவிர பாருங்கள் அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நினைக்கிறதோடு இருக்குது. இதில் I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒரு வேளை இடைஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ என்னமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now. And I'm very happy that this film, of course we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Mani Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. எனக்கு அது பெரிய விஷயம். இது to facilitate this to happen, Chandrahasan has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I should thank Mahendran. நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் முன்னும் பின்னும் பேசிக்கிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். இவர் நடத்தி காட்டிட்டார். 36 வருஷம் சான்று நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு. அண்ட் த ஹோல் யூனிட், த டீம், அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தட் இஸ் த ஒன்லி வே சினிமா வில் ஒர்க். ஒன்லி வித் லவ் வில் த சைல்டு கால் சினிமா ஃப்ளரிஷ். இந்த சைல்டு அண்ட் சினிமான்னு தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கள்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்கே டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கற்றுக்கிறதுக்கோ, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ, இல்லை ஒன்றும் 2ன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்கே டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வி க்ரூ அப் இன் சினிமா. என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடித்து கடித்து வற்புறுத்துறது, அவங்க அப்பா மிதிச்சிருவார், எனக்கு திருவார், மற்றவங்கள விட்டுருவார். பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்றைக்கி அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்கள்,
That is the truth I'm talking. அதனால் இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசலை. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இதை பண்ணிட்டோம். இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட்டெல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும். எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும். அது என்ன அவ்வளோ கான்ஃபிடென்ஸு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பெரிய ஃபேன்ஸியா சினிமாவுக்கு? எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு? நாங்கள் சினிமா பார்க்குறவங்க. இப்போ நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு அது வியாபாரமும் கூட, என் வாழ்க்கை அது. அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இங்கே. தட் இஸ் வை திஸ் ஃபிலிம் வில் பி குட், திஸ் ஃபிலிம் வில் பி பெட்டர், and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film. Because we did this with a lot of love for discerning audience like you. Definitely, when we make something and we are not too sure, will they like it? Will they think that it will be like what we have done before? These have been our discussions always. And we've been, and Mr. Mani Ratnam, after he finishes the film, can be like, வேறு யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பார். இது எப்படி இருக்குன்னு கேட்பார். சொன்னதை வந்து அப்படி சும்மா கேட்டுட்டு போக மாட்டார். சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால் இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும். எவ்வளவு நல்லாங்கிறத வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்கு. பட் we are very sure as fans it will definitely entice people like us who love cinema. And that's why we made this film. And என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனால் வேறு மாதிரி. அவ்வளோதான். ஏன்னா தீபாவளிக்கு, இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டையை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறதில்ல. அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை. எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் தான் பார்த்த சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதனால் சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவையே எடுக்க சொல்லாதீங்க. இவரை மாதிரி இருக்கிற ஆளுக்கு strengthen his hands. That's what Rajkamal is doing. That's what I beseech all my good producers to do. Give an earnest, honest director like him. He is not the only one. There are people, but he is the one champion who marched ahead with his lance and lived to tell the story. So please understand, இது என்னமோ யாரையும் நான் திட்டல. We have to make certain adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And it was great time. I enjoyed. இப்போ இந்த பாட்டு எழுதியிருக்கேன்னாங்க, அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவை பீட் பண்ணும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல. இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு. அதான் மொழி போர் வேறு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம். இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்தது ரஹ்மான் தான். ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம், ஜப்பனீஸாக இருக்கலாம். அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜுக்கு போயிட்டோம். அது எங்களோட மும்மொழி திட்டம். ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் இருக்குது. ஏன் ரஹ்மான் ஷோ சைனாவில் நடக்கூடாதா? அவருக்கு சப்டைட்டில் போட வேணாமே, எங்களுக்கு சப்டைட்டில் போடணும். அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம். அப்படி கை காட்டினார்னா கை தட்டிடுவோம். So I want that all to happen. It is happening. This is the beginning. And all the ladies in the film look so beautiful. And the good word came from Joju. Thank you. And so many technicians behind the screen, the production. It's not an easy production. But everybody made it look easy. And, editing ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும், நான் அதெல்லாம் கேட்டுட்டேன். அது எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறத அடக்கி வாசிக்கிறது எப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கேன். It will be one of the best sounds, best cinematography. Of course,
மியூசிக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க, அதனால் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. This is the kind of cinema I would like to see. And I'm glad that I got to produce it and act in it. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி சார், டைம் எடுத்து அழகாக பேசுனீங்க சார். இப்போ வி ஹாவ் Q&A செஷன் சார். ப்ரெஸ் வந்து சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க, எங்கள் சைட்லையும் சில கேள்விகள் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறதுக்கு. கமல் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ ஓகே, நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம் சார். எஸ், ஆல்ரைட் சார். ஸோ மணி சார் கூட ஆஃப்டர் so many years ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? வாஸ் இட் அ குவிக் எஸ் ஆர் டிட் யூ டேக் டைம்? இதை யார் கேட்டிருக்காங்கன்னா கேரளா பிரஸ் அண்ட் பாரதி டூபே கேட்டிருக்காங்க. The yes part was said 45 years back. Both of us had to agree on the same yes. அவ்வளோதான் டைம் ஆச்சு தவிர I think it didn't take much time at all. What took time was to arrive on the story. That took about an year. Okay. And we to arrive on. I'm not talking about writing or the time it took. To arrive on, we thought of so many genres, and then we arrived on something. That's a time gap. Otherwise, yes, took about. Any time it's a quick yes. Yeah. Yes, sir? After the question was asked, the answer was yes. ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி நீங்கள் தமிழ்லேயே பதில் சொல்லிடலாம் சார். பாரதி டூபே கேட்டிருக்காங்க, தக் லைஃப் வரதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தீங்களா சேர்ந்து பண்ணுறதுக்கு? நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒவ்வொரு படம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் இதே மாதிரி நான் ஒன்று பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அவர் சொல்லுவார், அப்புறம் தனித்தனியாக எடுத்துருவோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு 36 வருஷமா. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் a good idea both of us agreed on has come to fruition. And this is the stage, and that's why I'm so happy. சூப்பர் சார், சூப்பர். இப்போ வந்து ஆன் செட்டில் நாயகன் மணிரத்னம் அவர்களுக்கும் தக் லைஃப் மணிரத்னம் அவர்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க சார்? அதான் எனக்கு கொஞ்சம் வெள்ளையாக டை பண்ணிட்டார் தலையெல்லாம். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் நட்பு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வாங்க போங்க தான் நாங்கள். கான்வர்சேஷன்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. And never been silly gossip. Okay. Has never been. அப்படி ஏதாவது தெரியாமல் நான் எங்களில் ஒருத்தர் யாராவது குரூப்பில் இருப்போம், நாங்கள் யாராவது அந்த பக்கம் இழுத்துட்டா கூட அதை வேற பக்கம் திருப்பிடுவார். இல்லை பேசாமல் இருப்பார், என்ன ரொம்ப நேரம் பேசாமல் இருக்காங்க, சப்ஜெக்டை மாற்றுக்கன்னு மாற்றிடுவோம் நாங்கள். இதெல்லாம் எல்டான்ஸ் ரோட்டில் வாசலில் ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, பார்க் பண்ண ஸ்கூட்டரில் சாஞ்சிக்கிட்டோ, இல்லை நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ இருப்போம். சாப்பிட்ற நேரமாச்சு கொஞ்சம் அவங்களெலாம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறவரெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். அதுக்கும் இதுக்கும் எனக்கு ஜாஸ்தி வித்தியாசம் தெரியல. இங்கே நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எங்களை சுற்றி. அப்போ நாங்கள் பேசுனது வெறும் கதையாக இருந்தது, இப்போ அது களமாக மாறிடுச்சு. வாவ், சூப்பர். அதை பார்க்கறதுக்கு நாங்களாம் வெயிட்டிங். ஸோ கம்மிங் டு மணிரத்னம் சார். சார், இவ்வளோ வருஷம் கழிச்சு சார் நீங்கள் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறீங்க. எதனால இவ்வளோ வருஷம் டைம் எடுத்தது உங்களுக்கு? How does it feel and then joining hands with them? இவ்வளோ வருஷம் அவங்க கூப்பிடல என்ன. கமல் சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டாரு? கூப்பிட்டு ஒரு சப்ஜெக்டை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசி, ஆத்தாடி இந்த படம் எடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்கன்னு கையெல்லாம் மசாஜ் பண்ணி அவர் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அந்த படத்து பேர் பொன்னியின் செல்வன். அதனால தான் அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கடைசியாக இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் சார்? எக்ஸாக்ட்லி தி சேம். நாயகன் பண்ணும்போது எப்படி இருந்ததோ, இட்ஸ் சச் அ ரிலீஃப் டு ஹேவ் சம்படி ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு ஹேவ் அ டேலண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. அண்ட் வாட் சர்ப்ரைசஸ் மீ வாஸ், அவர் வந்து the enthusiasm has not changed at all. The passion for it and the search has not changed. It's still there. And not willing to settle for the easier option. இன்னும் அது தாண்டி வேறு புதுசாக பண்ணோங்கிறது வந்து அந்த that desire, that there for a lot of technicians. That man is like that. So it's such a pleasure to have them. Then they'll pull you up also. Exactly. சூப்பர் சார். ஸோ தக் லைஃபோடைய இந்த ரைட்டிங் ப்ராசஸை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஏன்னா இப்படி ஒரு என்டையர் ஸ்டார் காஸ்டே ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு. Okay, let me tell you
something very important. Yes, sir. Because there are a lot of people, everybody wants to write nowadays. Nothing wrong with that. Nothing wrong with that. But collaboration is a very important thing. And collaboration is not arguing the hell out of the story. It's observing why you like the story and try to embellish it if possible. That is the most positive way to work on a script. And that is how it is. எத்தனையோ கதை பேசணும். என்னோட பழைய ஸ்கிரிப்ட் ஒன்று அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். எடுத்துங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தானே தவிர he went his route. I only offered criticisms as a fan of movies. மணிரத்னமுக்கோ கமலஹாசனுக்கோ ஃபேனாக நான் சொல்லலை. ஏன்னா அதுவும் தான் அந்த கொலாபரேஷன் இருக்கு தெரியுமா, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொலாபரேஷன். அதுக்கப்புறம் என்னது இல்லை, என் பொண்ணு மாப்பிள்ளை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். சூப்பர். குழந்தை எப்படி வருதுன்னு தான் வாங்கணுமே தவிர அப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் திஸ் சைல்ட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சைல்ட் ஐவ் சீன் இட். சூப்பர் சார், லவ்லி லவ்லி. ஆல் ரைட், நவ் கம்மிங் டு ரஹ்மான் சார். ஸோ ரஹ்மான் சார் அண்ட் மணி சார் ஓட காம்போவே ஒரு மாசான ஒரு காம்போ, பிளாக் பஸ்டர் காம்போ, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தக் லைஃப்பில் ஹவு டிட் த கான்வர்சேஷன் ஸ்டார்ட்? எப்படி சார் இது ஆரம்பிச்சது இந்த காம்போ? சார் தக் லைஃப் ஆன்சர் கொடுப்பீங்களா சார் நீங்கள்? No, I think Ponniyin Selvan, I really loved doing both the versions of Ponniyin Selvan. There was a lot of freedom. I probably worked 300% more, and we selected 100% for everything. I wanted the movie to work. And in this case, I'm working with Mr. Kamal Haasan. It was like a, you know who he is. So my thing was, what can I give new to this project? What can I throw off? Like how you said, unlearning is a very, very important thing. We started appreciating other people's work or our own work, and when you do that, you carry that whole baggage again. So in this case, I was like, how can I throw out all that stuff and get something new for this project? So that was the thing. Nice. So was there any memorable discussions Kamal sir ஓடியும் மணி சாரையும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சேர்ந்து? கமல் சார் ஃபோன் பண்ணிட்டு இதில் உங்களோட ஃபுல் ஃபார்ம் இருக்கணும்னு சொன்னார். ஒரு லவபிள் த்ரெட் ஒன்று கொடுத்தாரு, தகு மாதிரி. சார் ஃபுல் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்துட்டு தான் இருக்கோம், இன்னும் வேற லெவல். I really loved it. I think he was meaning that beyond you what can you do ன்ற மாதிரி. You must do beyond yourself. And you're doing it. அதனால் நான் அதை ஞாபகப்படுத்தலை, என்னையும் கொஞ்சம் பார்த்துங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா எவ்ரிடே இட் இஸ் லைக், வயரை எப்படி சார் குறைக்கிறது? டெய்லி குறைக்கணும். இதுங்க வயரையா இல்லை சாப்பாடு. அது மாதிரி ஆசையை குறைக்கணும். அது அவர் ஆசைப்படுறது பூரா அவருடைய ஒர்க்குக்காக தான் ஆசைப்படுறாரு. ஸோ அவருடைய ஒர்க்கு தன்னால் நல்லா நடக்கும். நம்ம we must give him the most encouraging environment. அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட்க்கு. கதை கேட்குறவங்க கிட்ட யார்கிட்ட நீங்கள் ஃப்ரேமில் இருந்தால் போதும் இன்ஸ்பிரேஷன். ஸோ டோன்ட் வரி அபௌட் இட். இல்லை, ரொம்ப முக்கியம் அது. அண்ட் ஐ திங்க் தட் வே அவருக்கு நல்ல மியூசிக் கிடைக்கிறதுக்கு காரணம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவருக்கு என்ன வேணுங்கிறத உறுத்தாமல் தேவையை மட்டும் சொல்லுவார். கதையாக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் அவர் அப்படி தான். இது நான் ஏற்கனவே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்னன்னு தோணும். அதை பண்ணோன்னா தெரியும். அது பண்ணாமல் இருந்திருந்தோன்னா எவ்வளோ பெரிய பெசகாக இருக்கும்னு. சின்ன சின்ன விஷயம் டப்பிங்கில் நான் நேர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். சார் அதில் கொஞ்சம் அந்த இது காட்டுவீங்களே, அது காட்டுங்கன்னாரு. காட்டுறேன், சரி பட் அந்த டேக்கை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேறு இடத்துல பக்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். வந்ததும் அந்த இடத்த கொஞ்சம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். சொன்னேன்னா இனிமேல் அந்த ஐடியா கொடுக்காதீங்க, உங்களுக்கு தெரியணும் டைரக்டருக்கு என்ன வேணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். நீங்கள் எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மி. To add to that stuff, initially when the story was told, I had usually do some ideas. So I thought I'll do a very, very
theme for this film, very emotional, and சொல்லிட்டு கொடுத்தா அது ஒரு பேஷனட் லவ் சாங்காக மாற்றி விட்டார். லைக் எப்படி சார் ஒர்க் ஆகும்? I said, no, whatever he picks is always gold. So let's trust us. And after working for a month, I think, because it turned out to be something very, very special. Everybody said, "The mari paate varla enna mari." So not the song, but another song. Super sir, nice. Now going to STR sir. STR sir, Maniratnam sir கூட மறுபடியும் இணைஞ்சிருக்கீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் கூட இணைஞ்சிருக்கீங்க. ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட பார்த்துருந்தோம், கமல் சார் உங்களோட படத்தை எடுத்து எதாவது பண்ணணும்னா என்ன படம் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் கேட்கும் போது அவர் சொன்னார், என் படம்லாம் எதுவும் பண்ண வேணா, நம்ம 2 பேர் சேர்ந்து நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இது இப்போ நடந்திருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஏன்னா தனியாக சாரோட நடிக்கிறதே கஷ்டம், இதில் மணி சார் வேறு கூட இருக்காரா. ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னன்னா இவங்க 2 பேரும் பேசும்போது நான் இந்த நடுவில் நிற்பேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு பேக் போனால் 2 பேரும் டக்குன்னு அந்த டைமில் பார்ப்பாங்க வர. ஸோ நம்ம பேசவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் வெரி நைஸ் டு வாட்ச் போத் ஆஃப் தெம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஐ எம் வெரி பிளெஸ்ட். ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போது நம்ம வந்து சார்கிட்ட நான் எப்போவுமே எந்த படத்துக்கு போனாலுமே அது எந்த டைரக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சார் சொன்ன மாதிரி எல்லாமே லேர்ன் பண்ணுவோம். அப்படி ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் நான் பார்த்தேன். என்னென்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிற அந்த ஒரு அழகு இருக்குல்ல, எப்படி அந்த ஷார்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் பண்ணதுக்கப்புறம் சார் மணி சார் வந்து எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, இல்லை சார் இது இப்படி கொஞ்சம் பெட்டராக இருக்கலான்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்ணிலேயே அவங்க பேசிப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி 2 பேருக்குமே. ஸோ அதுதான், ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இவங்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க, ட்ரிஷா மேம் இருக்காங்க, ஜோஜு ஜான் சார், அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே அதே தான் ப்ராப்ளம். ஸோ நாங்கள் எல்லாருமே ஒருத்தர் பார்த்துப்போம். சார் வந்தோடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுவோம். இப்போ என்ன டைலாக் மறந்துடும். அவர் ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு, ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, அவரை பார்த்தாலே எல்லாம் மறந்துடுதுங்க. த்ரிஷா வந்து கேட்பாங்க, எதுக்கு 1 more எடுக்கிறாங்க, எதாவது தெரியுமான்னு. யாருக்கு தெரியும் சொல்றாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எதுக்கு 1 more எதுக்கு 1 more. அந்த மாதிரி ஒரு என்ன மணி சார் ஏதோ மைக்ல சொல்லுங்க சார். மணி சார் அத மைக்ல சொல்லுங்க சார். இல்ல நிஜமா அப்படி கேட்டிங்களான்னு கேக்குறேன். மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. சீக்ரெட்டா சார். யா. ஸோ ஈவன் அபிராமி மேம் நாங்கள் எல்லாருமே நிற்கும் போது இது என்னன்னா இவங்க ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதை மீறி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எங்களால் தான் 1 more to second take அதெல்லாம் போகுமே தவிர அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தோம். பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் வேற டான்ஸ் வேற ஆடி இருக்கீங்க சிங்கிச்சா சாங்கில், அதுவும் கமல் சாரோட. 2 பேருமே பயங்கரமான டான்சர்ஸ். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறீங்க, டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னு ஒன்று? கமல் சார் நீங்களும் இதுக்கு பதில் சொல்லணும் சார். 2 பேர் சேர்ந்து இதை ஆடி இருக்கீங்க, ஏன்னா எங்களுக்குலாம் அது ஒரு ட்ரீட். சார் வந்து பெரிய டான்ஸர். நான் அவரை பார்த்து தான் நானே டான்ஸ் ஆடுறதுக்கு இது பண்ணேன். ஸோ அவர் அப்பவே பண்ணிட்டாரு பயங்கரமாக டான்ஸ் இதெல்லாம். பட் என்னன்னா இன்றைக்கும் வந்து அந்த கிரேஸ் கொஞ்சம் கூட குறையாமல் ஃபஸ்ட்டு ரிஹர்சல் பண்ணும்போது சார் நார்மலாக பார்த்துக்கிட்டாரு. பட் டேக் வந்தோடனே மிரட்டிட்டாரு. அதாவது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனைக்கும் அந்த காஸ்டியூம் வந்து சார் போட்டு ரொம்ப ஹெவியான ஒரு காஸ்டியூம். இட் வாஸ் இன் டெல்லி வி ஷாட் த சாங். இட் வாஸ் வெரி ஹாட். வி வர் ஆல் ஸ்வெட்டிங் அண்ட் இட் வாஸ் வெரி டஃப் டு ஷூட். எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன், சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல். ஸோ நான் பார்த்தேன், சரி இவர் எப்படி ஆடுவார், வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூடில் தான் இருந்தேன். திடீர்னு டேக் வந்தோடனே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று நான் நின்றுட்டேன். எதிர்பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் வெரி நிஜமாக நடந்தது என்னன்னு மணி சாருக்கு தான் தெரியும். அதை கூப்பிட்டு வந்தாங்க என்ன, இவர் ஆடிட்டு இருந்தார், இப்படி திரும்பி பார்த்தாரு, என்ன நல்லா இருக்கு எடுங்க அப்படின்னு, நீங்க இருக்கீங்க ஷாட்ல அப்படின்னு. நானா அப்படின்னு, வேணாமே நாயகன்லயே நான் ஆடலை, நான்லாம் கிடையாது ஆடுங்கன்ட்டாரு.
அதனால நான் முதல்ல இருந்ததில் அதில் பெரிய திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆடுறதா இல்லை. அதனால ரிஹர்சல்லாம் அரை மனசா பார்த்தேன். ஆடுங்க ஆடுங்கன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். நாயகன்லேயும் அப்படி தான் சொன்னார். நான் ஆட மாட்டேன், ஆடுங்கன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி ஆடினேன் நான். அதான் நடந்துச்சு இதுலையும். பட் இவங்கெல்லாம் எனக்கு என்ன நல்லா எடுங்க நல்லா வரட்டும்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரோட எனர்ஜி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் எனக்கு எனர்ஜி வந்ததுக்காக இந்த ஆள் ராட்சச எனர்ஜியாக அதில் கொஞ்சமாவது கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எனர்ஜியை தவிர எனக்கு ஈஸியாக வருங்கிறதெல்லாம் இல்லை, கஷ்டம்தான். சூப்பர் சார், நைஸ். இப்போ கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா அவர்கள். யா, இங்கிலீஷ்? யா, ஓகே. They want you to share that in English, sir. Okay, once again. sorry. Yeah. No, emotional, we got carried away. Yeah. No. Actually, what happened is he was saying that I did well and all that. I was not prepared for dancing at all. I came and stood there and he showed the rehearsal and it's a fantastic. Shoot it. He said, no, you practice. You are dancing there. So he was saying I came there and suddenly showed my talent. No, I was trying to match up with him and his age. That was fantastic because I was thinking, okay, sir will do it very softly, lightly, so we'll also do it in the same style. So I saw his energy and I stopped. So I couldn't, match him. So then it was like a magic to dance along with sir. That's all. அண்ட் அனதர் திங், எல்லாரும் எங்கள் அம்மா என் திட்டத்துக்காக யூஸ் பண்ண வார்த்தை இப்படி ஒரு பெருமையாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது எல்லாரையுமே நீங்கள் தக்குன்னு கூப்பிட்றீங்க. எங்கள் அம்மா என்னை மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கே வந்துட்டானா அந்த தக்கு அப்படிம்பாங்க. அது இப்போ எல்லாருக்கும் பட்டமாக மாறினதில் எனக்கு சந்தோஷம்தான். ஜோதியில் கலந்துட்டேன். And sorry sir to interrupt. One thing I have to say, as a dancer, ஒரு டான்ஸ் தெரிஞ்சனால from childhood I've been learning to dance. There is a shot in Sagalakala Vallavan where light will move from left to right. So basically any dancer, any actor can dodge that anybody can do it. But in cinema we have to know that every song has a tempo. So in the timing, you have to do the movement also. At the same time, you should make sure that, the light doesn't hit your head. You don't get, hit. So every time when I see that song, I used to think what a talent sir is, because that's not easy to pull off like that. I can keep telling like on and on. There is a lot of things which he has done. So it's a great inspiration, sir. Thank you, sir. Thank you so much. ஸோ ட்ரூ சார், ஸோ ட்ரூ. அண்ட் சிம்பு சார், படத்துடைய மியூசிக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி ஒரு பாடல் தானே கேட்டிருக்கோம், ஏஆர் ரஹ்மான் சாருடைய மியூசிக் பற்றி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, படத்தில் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு இது வருது இல்லை, மணி சார் அப்போலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், சார் சாங் அனுப்புங்க சார்னா அனுப்பவே மாட்டுறாரு. ரஹ்மான் சார் ஏன் சார், எதனால சார்? அது ஒன்றும் முடியல. அதுதான் ஏதோ கரெக்ஷன் இருக்கு. நானும் சரி நம்ம பட சாங் இவ்வளோ உண்மையெல்லாம் பேசக்கூடாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பயந்துருவாங்க. அவர் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? என்னோட ஃபேவரட் அந்த விண்வெளி நாயகன் ஒரு இடம் வருது. So I'm a very big fan. Yeah, so we're all waiting sir. So perfect and apt for Kamal sir. அதுதான் விண்வெளி நாயகன் மறந்துட்டேன் நான். அந்த இடம் வரும்போது it was fantastic. So waiting, and இந்த சாங் தான் நீங்க இப்ப பார்த்த சாங் தான் நானும் பார்த்தேன். இது மற்ற சாங்ஸ் எல்லாம் படத்துல தான் வருது. So waiting. எங்களை போல நீங்களும் வெயிட்டிங். சூப்பர். ஆல் ரைட், நவ் கமிங் டு த தக் லேடி ட்ரிஷா மேம். நீங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸோடையும் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிட்ருக்கீங்க. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ், பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாரோடையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நம்ம கமல் சார் கூட நடிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சொல்வீங்க, நிறைய விஷயம் நான் கற்றுக்கிறேன், இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகிட்டுருக்கேன்னு. வாட் ஸ்டாண்ட் அவுட்ஸ் த மோஸ்ட்? Honestly, just like how Simbu said, right? When we enter a set, when there is a Mani sir, Kamal sir, there's a certain aura they have always carried that we have grown up with. Yeah. So you're always a little, a bit awestruck because you're like, you don't know what to do over there, right? What I admire and respect about both of them, and I've had the privilege to do 3 films with each of them. Yeah, I was about to say that. And the first time I met them, of course, there was a little bit of that being awestruck, tongue-tied. They make sure they burst that bubble.
They make sure of it. There's a comfort that I probably share with Mani sir and Kamal sir that I may not actually share with a fellow contemporary star also, because they make sure they burst that bubble. We do so much of rehearsals, homework, and to be very honest, with the body of work I've done, when I have worked with Mani sir and Kamal sir, these are the films I think I have spent more rehearsal days than shooting days. So by the time we go on set, there's no hierarchy or this one's bigger than that one, or even if there is a child, Kamal sir will make sure he tutors them in what they're supposed to do. So because we have this backup when we come on set, everything becomes so much easier for us on set. And that, I think, is where, I mean, they're legendary for very many varied reasons, but this is one reason that has always stood out for me. Okay, nice, lovely. Like you said, 3 films with Mani sir, 3 films with Kamal sir, 3 films with STR sir. Any changes? இல்ல அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கும் செட்ல எப்படி இருப்பீங்க ஷூட் பண்ணும்போது? ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? Changes are just the same. Ipo actually where Mani sir is concerned, I was relatively new na idea eduthu பண்ணும்போது, and it was a fairly simpler role also. Ana and the hard work and the way he tortures us then and now is just the same. I mean, jokes apart, but I don't see any change. And like Mani sir mentioned about Kamal sir, he treats every film like it's his first film. So I'm like, wow, we have so much to learn. There's so much to learn. How do you still have the same passion, the same energy, the same and it does not even have to be a complicated scene or a song. Even for the smallest of things, it is 100% out there on their sets. And Simbu and I have come a long way. We've been friends also for a long time. So, and you know, when you're working with a friend, there's obviously a certain comfort. You don't need to break the ice anymore. And from what we've done before and now is a very, very vast change in terms of character and role, which I'm sure in time closer to the release date we will speak about. Okay, that's nice. So tell us about the other star cast, working with them and experience. So Jojo most of Johnson. my scenes, were with Kamal sir and Simbu only. Okay. And the rest was probably in a song where I got to meet Abhirami, and I unfortunately didn't have any scenes with them because I was not there in any of the gangster portions. So, but from what I've heard, it's come out very well. I'm so honored to be part of this film. And what I have done, I can't say too much about, but it's something I've never done. I was not very sure I could pull it off. But of course, it's a Mr. Mani Ratnam's film. Anybody can pull off anything. He'll make sure you do. Superb. லக்கி நீங்கள் எல்லாமே லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒர்க் பண்ண முடியலன்னு அசோக் செல்வனை காமிச்சிங்க. ரொம்ப சேட் ஆயிடுச்சு அவர் ஃபேஸு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. மணிரத்னம் சார், கமல் சார், சிம்பு சார், ஏஆர் ரஹ்மான் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கால் வரும்போது அசோக் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்பல, பிகாஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம். நான் உங்களை பார்த்தே வளர்ந்துருக்கேன். they're part of my life, they're part of me. ஸோ ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணேன் and they liked it and it still feels surreal. உண்மையாக சொல்லணும்னா இன்னமும் எனக்கு வந்து எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துருக்கிறது. ஸோ இட்ஸ் a great opportunity for me. So I'd like to thank Mani sir தான் சூஸ் பண்ணார். ஸோ I'd like to thank him for that. ஓகே, ஃபேன் பாய் மூமெண்ட்டா ஆன் செட்டில் எப்படி இருந்தது? அதை அடக்கி வைக்க வேண்டியதாக இருந்ததுங்க. காட்ட முடியலையா? காட்ட முடியல. யார்கிட்ட காட்டுறது அப்படின்னு இருந்ததா? இல்லை, கமல் சார் என் ஃபஸ்ட் டே ஷூட்டு 3 பேஜ் டைலாக் இருந்தது எனக்கு. கமல் சார் எதில் இருந்தார். நான் உள்ளே போகும்போது சிம்பு சார்கிட்ட கேட்டேன், சார் கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் மணி சாரோடலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்டா. ஐயோ. அதுக்கப்புறம் நேற்று தான்டா நான் வந்து கமல் சார் இந்த சைடு, நாசர் சார் இந்த சைடு நடுவில் நின்றுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா அப்படின்னாரு. அப்புறம் கமல் சார் கண்ணை பார்க்காத அப்படின்னாரு. பார்க்காத. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் தூங்கினேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் அந்த நாள் எப்போ வரப்போகுது அப்படின்னு. பட் மணி சார் அண்ட் கமல் சார் மேட் மீ கம்ஃபர்டபுள். பட் எனக்கு என்னன்னா அந்த ஒரு இமேஜ் இருக்கும்ல மைண்டில்,
இவங்கெல்லாம் என் ஹீரோஸ், என் சைல்ட்ஹுட் ஹீரோஸ், ஸ்டில் மை ஹீரோஸ், ஸ்டில் மை இன்ஸ்பிரேஷன். எவ்ரிடே ஐ டாக் அபவுட் தெம். ஸோ இதோட சேர்ந்து காம்பினேஷனோட நடிக்கணும். அண்ட் இட் வாஸ் அ ஸ்பெக்டாகுலர் டே. எனக்கு ரொம்ப ஐ என்ஜாய்ட் இட் ஈவன் தோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர். கமல் சார் சொன்ன மாதிரி எச்ச முடுங்கல, கால்லாம் நடுங்குச்சு சார். எச்சலாம் முடுங்கல. ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் ஆல்சோ அகெயின் இட் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் மெமரபிள் டேஸ். Yeah, I'll always remember that. Cherish it. We're so happy for you. Now coming to Jojo George sir. சார் உங்களுடைய டெய்லி ஷூட்டிங்கை ஐ லவ் யூவோட தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கமல் சார் சொல்லியிருந்தாரு. எப்படி இருந்தது சார் நீங்கள் ஆன் போர்ட் வரீங்க தக் லைஃப்பில் அப்படின்னும் போது எப்படி இருந்தது? இது கேரளா ப்ரெஸ்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. அவரை பார்த்து எப்படி ஐ லவ் யூ சொல்லாமல் போக முடியும்? நான் சின்ன சின்ன ரோல் பண்ணி தான் வந்தேன். அப்போது அந்தையிலிருந்து ஒரு அஸ் எ ஃபிலிம் ஸ்டூடெண்ட் மணி சார் அண்ட் கமல் சார் வந்து என்ன அவர் பார்க்க முடிகிறதே ஒரு ஆசைன்னு சொன்னால் அந்த ஆசைனால சொல்கிறது ஐ லவ் யூ. அப்புறம் இந்த மணி சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் மாதிரி ஒரு லெஜெண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, சாரோட ஃபிலிம் திங்கிங் வந்து வேறு லெவலு. இப்போது ஒரு சீன் பண்ணும்போது நம்ம நம்பி கூப்பிட்டு இருக்கிறது, இப்போ அந்த சீன் நல்லா பண்ணோம், அதை எப்படி நல்லா பண்ணோன்னு பயம் இருக்குது. ஏன்னா கமல் சார் இவர் எல்லாருமே இருக்கும்போது பயம்தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக நடித்த சீன் வந்து சிம்பு சார் கூட. ஏன்னா நாங்கள் சார் என்ன அப்படி என்ன ஜாலியாக கம்ஃபர்டபுள் ஆக்கி விட்டார் அவங்கள? இல்லை சாரும் டென்ஷனில் இருக்கிறார்ல, எல்லாம் டென்ஷன், கும்பலாக டென்ஷனாக இருப்போம். எல்லாருமே டென்ஷனில் இருக்குது. அப்போ வந்து சேம் பார்ட்டிஸ், அப்போ அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆனால் கமல் சார் கூட வரும்போது இப்போ நான் வந்து நான் நல்லா நடிப்பான்னு நினச்சி தான் என்ன இங்கே கூப்பிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது நான் நல்லா நடிக்கணும்னு காமிக்கணும்ல. அப்போ நான் அந்த சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது ரிஹர்சல் போட்டுச்சு. அப்போ தனாதான் கமல் சார் பொசிஷனில் இருந்தார். ஒவ்வொரு டேக் வரும்போது நான் எனக்கு முடியும்னு சொல்லிட்டு டேக் ரிஹர்சல் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபைனல்னு சொல்லும்போது நான் இங்கே திரும்பி இருந்துச்சு. ஆனால் அவர் குரலுக்கு ஒரு ஏன்னா அப்புறம் பேக்கில் இருந்து கமல் சார் வாய்ஸ் வந்துச்சு. ஐயோ நெக்ஸ்ட் டேக் எல்லாமே ரீடேக். அது என்ன சொல்கிறது, அது ஒரு நான் ஒரு ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து என்ன கற்றுக்கிட்டு இருக்குது கமல் சார் சொன்ன மாதிரி. என்னோட லைஃப்பில் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அது கற்றுக்கணும். இல்லை நான் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு எனக்கு. அப்போ கற்றுக்கிட்டு வந்த ஆள் தான் நான். 30 years ஆச்சு. இப்போ கொஞ்ச நாளில் இருந்து தான் நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கிது. அப்போ அவரை பார்த்து அவர் பண்ணுற விஷயங்களை எப்படி போயிட்டு இருக்குது. சாரோட ஐபேடில் ஒரு 400 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டெவலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்குது கமல் சார். அப்புறம் நான் சின்ன கேப் கிடைக்கும் போது மணி சார்கிட்ட எனக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுருப்பா. சிம்பிள் வேர்டில் எப்படி சொல்ல முடியும்னு தெரியாது. அது அந்த மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. இது எனக்கு கிடைச்ச என்னோட லைஃப்பில் கிடைச்ச என்னோட இந்த சினிமா, ஐ லவ் சினிமா, எனக்கு அது மட்டும்தான் தெரியும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஒரு கூட உட்கார முடிஞ்சது, ஒர்க் பண்ண முடிஞ்சது. நான் பண்ணது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே ஃபேன்ஸ் சார். அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு ரஹ்மான் சார், என்னால் எனக்கு சீன் இருக்குது, கண்டிப்பாக வாசிக்கணும் ரஹ்மான் சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடச்சிருக்கு. அப்புறம் ரவி சார் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணிருக்கு. பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். இந்த ஒர்க் வந்து பெரிய ஒர்க் ஆகிடும்னா நான் வந்து ஒவ்வொரு வீக்லுமே எனக்கு கான்டாக்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டு நான் கேட்பேன், எப்படி இருக்குது, என் கேரக்டர் எப்படி இருக்குது, படம் எப்படி வந்திருக்கு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஓல் க்ரூ எல்லாருமே சொல்கிறாரு வேறு லெவல், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அப்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் பிக் தேங்க்ஸ் டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர், தேங்க்யூ. தேங்க்யூ சார். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காருன்னு தெரியுது. ஆனால் கமல் சார் எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் சார், உங்களை பார்த்தா நடுங்குது, பயப்படுறோம் அப்படின்னு. எதனால சார்? உங்களோட லுக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். இல்லை, என்னோட பயத்தை கடத்திட்டேன் அந்த பக்கம். எனக்கே பயந்தாங்க ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது. அதை காட்டிக்க மாட்டேன். வீரம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன்.
அதை அவங்கள கடத்திட்டு நான் வீர மாதிரி நின்றுட்டு இருக்கேனே தவிர எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஷாட்டுக்கு நடுவில் ஏன் மணிரத்னம் உட்கார மாட்டேங்கிறாருன்னா பயம்தான். ஏன் ரஹ்மான் திரும்ப திரும்ப கரெக்ஷன் ஒன்று இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன்னா நல்லா வரணுங்கிற பயம்தான். அவர் ஃபோக்கஸ்லையும் அப்படி தான் பண்ணுவார், கலர் கரெக்ஷன்லேயும் அப்படி தான் பண்ணுவார். இதில் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ என்னை பற்றி நல்லா சொன்னதுக்காக அவங்கள பற்றி நான் நல்லா சொல்கிறது அது மாதிரி நடக்கிற மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கு தோணும். படம் பாருங்கள், நாங்கள் பேசுனதில் எவ்வளோ நிஜம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது June 5th. இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்கன்னு எனக்கு ஒரு நோட் வந்தது. எஸ் சார். இதை தவிர பாக்கி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்னாங்க. June 5th ரிலீஸ் படம் இல்லைங்களா? எஸ் சார். ஆமா, இது எங்களுக்குள்ள இன்சைட் ஜோக். அண்ட் கம்மிங் டு அபிராமி மேம், நீங்க வந்துட்டு அன்னலக்ஷ்மியா வாழ்ந்துட்டீங்க, கமல் சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டீங்க, இப்போ சேர்ந்து நடிச்சிருக்கீங்க மணி சார் டைரக்ஷன்ல. இந்த படத்துல எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த ஒரு இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நடக்குமாங்கிறது. see there you have to have the audacity to dream a certain dream. அந்த ட்ரீம் எல்லாம் காணறதுக்குள்ள audacity கூட எனக்கு இல்லை. so these are even beyond my most audacious dreams that this will happen. But I will say that as my two directors, Kamal sir as my director, he will always be my guru, my director, and Mani sir as my most recent and most cherished director. They have a lot of similarities. ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும்போது இல்லை ஒரு ஷாட் நம்ம கையிலேருந்து வாங்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே கிளியராக சொல்லி தந்துடுவாங்க. அண்ட் ஒரு டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் போகுதுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுமே ரொம்ப கிளியராக கொடுப்பாங்க. அது ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி கொடுத்தா அவங்கக்கிட்ட போய் சேரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பாணியில் பேசி அவங்கக்கிட்டேருந்து அந்த எக்ஸ்ட்ராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. தட் ஐ டோன்ட் நோ ஹவு தே டூ தட். அண்ட் ஐ வாஸ் ஆஸ்கிங் மணி சார் வந்து அஞ்சலிங்கிற படத்தில் ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி இவ்வளோ அழகாக நடிக்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் தட் இஸ் இம்பாசிபிள். மை டாட்டர் இஸ் 3. நான் இங்கே உட்காருன்னு சொன்னால் அங்கே ஓடுவா. So it is impossible to direct children. So children ஆகட்டும் இல்லை seasoned actors ஆகட்டும் freshers ஆகட்டும் எல்லார்கிட்டேருந்தும் எப்படி வேலை வாங்குறதுன்னு இவங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் I just went there as a blank slate. எவ்வளோக்கு எவ்வளோ ராவாக போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ராவாக. ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துருச்சு. இவங்க எல்லாம் வரிசையாக சொன்ன மாதிரி பயத்தினால படித்தது நம்மளுக்கு தெரியும்னு நினச்சது எல்லாமே மறந்துருச்சு. ஸோ அங்கே போய் எவ்வளோ ராவாக போக முடியுமோ அந்த அந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்க செதுக்கிக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், என்ன பண்ணும் சார் சொல்லுங்கள், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் மீ இன் த ஹோல் செட். லவ்லி லவ்லி சூப்பர். ஸோ எல்லாருமே அவங்க விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. ஐ ஹேவ் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் ஹேஷா. கமல் சார், இது உங்களுக்கு அண்ட் மற்றவங்களுக்கும் நான் கேட்குறேன். ஹேஷா கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட் இன் யோர் கரியர் சார்? ஏன்னா நீங்கள் வந்தாலே எங்களுக்குலாம் தக்கு தான், ஆனால் உங்களுடைய தக் மூமெண்ட் என்ன உங்களோட கரியரில்? தெரியல, இட்ஸ் yet to come. I think I'll wait for it. Oh my God. மணி சார், அதே கேள்வி தான் உங்களுக்கும். வாட் இஸ் தட் ஒன் தக் மூமெண்ட்? சேம். ஏஆர் ரஹ்மான் சார், சார் நல்ல ஒரு தக் ரிப்ளை கொடுங்க சார். இவங்க கூட சேர்ந்தது சார். சிம்பு சார், நீங்களாவது சொல்லுங்க சார், ஒன் தக் மூமெண்ட் இன் யோர் கரியர் சார். இவர் இப்படி சொன்னா நாங்களாம் எப்படி சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ப்ளீஸ். ஓ, சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். ஓ வாவ், சிட்டிங் நெக்ஸ்ட் டு கமல் சார். இப்படி ஒரு இன்க்ரெடிபிள் டீமோட அது ஒரு தக் மூமெண்ட்டாக இருக்குன்றீங்க. சூப்பர் சூப்பர், நைஸ். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் லாட் ஆஃப் திங்ஸ் படத்தை பற்றி. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் த டீம். ஸோ நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்.